அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கிணத்துக்கடவு சுவாமி சித்பவானந்தர் மெட்ரிக் பள்ளியிடம் கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. அங்கு பூப்பெய்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே உட்கார வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக தற்போது தனியார் பள்ளியிடம் கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைப்பில் இருக்கிறார். பரிமளா, வணக்கம். இதுவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தற்போது கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கேன், முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கோவை கிணத்துக்கடவு சுவாமி அதாவது சித்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தற்பொழுது கல்வித்துறையானது விளக்கம் கேட்டுள்ளது. பூப்பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே உட்கார வைத்து தேர்வெழுத வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாணவிக்கு நடந்த கொடுமை தொடர்பாக தற்பொழுது கல்வித்துறை சார்பில் விளக்கமானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளியிலும் மாணவியிடம் விசாரணையும் நடத்தப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தற்பொழுது தகவல் கூறியிருக்கிறார். அதாவது சம்பவம் நடந்த பள்ளி மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி இருவரிடமே இந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருப்பதாகவும் முதன்மை கல்வி அலுவலர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதாவது தவறு உறுதியானால் விசாரணையானது முடிவில் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தரப்பிலிருந்தும் உறுதி அளித்திருக்கிறார். அதாவது பள்ளியிலும் பள்ளி மாணவியிடமும் தற்பொழுது விசாரணையானது நடத்தப்பட்டுள்ளதாகவும் தவறு உறுதியானால் விசாரணையின் முடிவில் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கிணத்துக்கடவு செங்குட்டையம்பாளையம் சித்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பள்ளியினுடைய முதல்வர் ஆனந்தி மற்றும் அதே போல பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி இருவரிடமே உள்ளாட்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பள்ளியின் வளாகத்திலேயே வைத்து சுஷ்டி சிங் அவர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் பள்ளியில் தற்பொழுது விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. பள்ளியிலும் மாணவியிடம் விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. சம்பவம் உறுதியானால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய செங்குட்டையம்பாளையம் சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியானது இயங்கி வருகிறது. இங்கு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சிறுமி கடந்த 5ஆம் தேதி பூப்பெய்தி இருக்கிறார். எனினும் தற்பொழுது தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறையின் வாசலிலேயே அவரை அமர வைத்து தேர்வு எழுத சொன்ன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிக அளவில் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.